ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். கத்திரிக்காய், பலாக்கொட்டை சேர்த்து அருமையான டேஸ்ட்டில் கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் களியோட சூப்பராக இருக்குங்க. நான் இந்த கருவாடு தான் எடுத்துருக்கேன். இந்த கருவாடு பேர் தெரிஞ்சாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கருவாடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி சாரில் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியோ 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்டியில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீரகம், வெந்தயம், கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் சேர்த்துக்கோங்க உள்ளே. இப்போ எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. கவுச்சி ஸ்மெல்லாம் வராது, சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரெலாம் சரி பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், என்னால் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு லெவலில் இருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஒயிட் ரைஸ் களி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். சுட சுட களியோட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ்.